அந்த சிங்கள பாடத்தை நான் படிப்பிச்சு அந்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேணும்ன்றதுக்காக ப்ராக்டிக்கலாக செய்ய வேணும்ன்றதுக்காக பொசன் போயா அப்படி கொண்டாடப்படுறது சம்பந்தமா நான் அந்த பொசன் போயா நிகழ்வை இதில் வினர் அடித்து படமாக கீறி எடுத்து போட்டு செய்தேன். நான் அதை செய்து தேவநம்பியதி என்ற காலத்தில் பௌத்த மதம் இப்படி இலங்கைக்கு பெறப்பட்டதுன்றது பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேணும் வந்து அதை கல்வி சம்பந்தமாக செய்த கொண்டு வந்து யாரோ 4 பேர் வந்து உடைச்சு போட்டு போயிருக்காங்க. நான் அது சம்பந்தமாக முள்ளியோட போலீஸில் கேஸ் கொடுத்துருக்கிறேன். வணக்கம், நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அக்காண்ட பள்ளியை கேட்டுறீங்களோ? அக்கா வந்து பாடம் பிள்ளைகளுக்கு எளிமையாக புரிய வைக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு முன்னுக்கு எல்லாரும் போகிற வர பாதையில் தெரிகிற இடத்துல பௌத்த சிங்கள சம்மந்தப்பட்ட அரசர்களோ புத்தரோ அந்த இதில் வந்து லைட்டெல்லாம் சோடிச்சு காட்டி தான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவாங்க. எப்படியெல்லாம் கம்பி கட்டுறீங்க? இப்போ இன்றைக்கு அக்கா இணையதளம் எவ்வளோ வளர்ந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை காட்டணும்னா இதையும் விட எளிமையாக நீங்கள் ப்ரொஜெக்டர் போட்டு இதுக்கு செலவழிக்கிற காசு கூட அது இன்னும் எளிமை ப்ரொஜெக்டர் போட்டு இதையும் கூட அழகாக வழங்கப்படுத்தலாம். இது நீங்கள் பதாகையை போட்டு வெளியே வச்சு அதுக்கு லைட்டு சோடிச்சு நீங்கள் யாருக்கு படம் காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே சிங்கள பௌத்தம் வந்து தமிழர்களை நிலங்களை அபகரித்து சிங்களமயமாக்குதலில் தான் செயல்பட்டு கொண்டு வராங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீங்க, இப்போ சிங்கள பாடம் கற்றுக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பாடத்தில் இருக்கிறபடியாக உங்களுக்கு அந்த சிங்கள பெற்று அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கு வர செய்கிறீங்க. இப்போதைக்கு எங்களை கற்பிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. தமிழ் வரலாறுல எவ்வளவோ இருக்குது. மற்றது சிங்கள வரலாறை வந்து பிள்ளைகள் எளிமையாகவே தெரிஞ்சு கொள்ளும். மற்றது நீங்கள் இதில் போட்டு சோழினா காட்டினா தான் பிள்ளைகளுக்கு தெரியுமென்றில்லை. அதான் போய் அதுன்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் போய் பார்த்தது தானே. நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே நடத்தி இருந்தால் பரவாயில்ல. வெளியில் எல்லாரும் போகிற வர இடங்கள்ல அதை நடத்தி காட்டி போட்டோம். அதை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கு முய்யோண்டு குதிக்கிறீங்க. பொறுப்பதைக்கு ஒரு சமாதியை பற்றி நீங்கள் பாடம் எடுக்க போகிறீங்க, அதை பற்றி விளங்கப்படுத்த போகிறீங்களா? உங்களோட வீட்டுக்குள்ளே சமாதி கட்டி விளங்கப்படுத்துவீங்க இல்லை தானே? உங்களோட உள்நோக்கங்கள் வேறு, ஆனால் கம்பி கட்டுற கதை வேறு. இன்னும் தமிழ் நிகழ்ச்சி வாயிலே நினச்சி கொண்டு இருக்கீங்க. ஆனால் எங்களை கொண்டு விளங்கல. எங்கள் இனத்தில் மட்டும் புதுசாக துரோகங்கள் முளைச்சி கொண்டே இருக்குது. தமிழ்கிட்ட சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இன உணர்வு கொஞ்சமாச்சு உங்கள் ரத்தத்தில் ஓடமாக இருந்தால் இப்படி நீங்கள் நாச வேலைகளை செய்ய யோசிக்க மாட்டீங்க. உங்களோட எண்ணம் பாடம் தான் நடத்தணும்னு சொன்னால் இன்றைக்கி இணையதளங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கு. அது இன்னும் எளிமையாகவே வளர்க்கலாம். தயவு செய்து இது போன்ற கம்பி கட்டுற கதையை நிப்பாட்டிட்டு உங்களோட இனம் சார்ந்து உங்களோட மொழி சார்ந்து ஏதாவது நல்ல விஷயம் செய்யறா செய்யுங்க.